ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நீடலகம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஜாதகம் இப்போ இப்போ இருக்கும். இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, மனம் போன ஒரு வாழ்க்கை உண்டு. அன்னதான பிரியர், முருகன் அருள் பெற்றவர். சோசியரா இருக்கேன், ஆசிரியரா இருக்கேன், நான் ரயில்வேல இருக்கேன், ஏர்போர்ட்ல இருக்கேன். இதுக்கெல்லாம் இது வந்து நல்லா இருக்கும். குரு லக்கணத்துல 5ல 7ல 9ல 10ல விருச்சிகத்துல மீனத்துல இந்த அமைப்புகள்ல இந்த குரு அமைஞ்சுட்டா பெண் சாபம் இல்லாம பாத்துக்கோன்னு சொல்லு. என்னைக்குமே இந்த புதனுக்கு செவ்வாய் சனி இவங்க சேரும் போதுதான் கல்வியில கவனமா இருக்கும். சார் லக்னாதிபதி எங்க பார்த்தாலும் எங்க சேர்ந்தாலும் தோஷத்தை போக்குவார். இங்க 7ஆம் அதிபதி புதன் பலம் பெற்று சந்திரனோட சேர்க்கை பெற்றாலும் சனியோட சேர்க்கை பெற்றாலும். சுகமே சொல்ல அண்ணாச்சி. ஐயா வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி 11 லக்கணம் அண்ணாச்சி. 11 லக்கணத்துக்காரங்களும் ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க. ஐயா சொன்ன அமைப்பெல்லாம் இருக்கு, நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சதெல்லாம் நம்பிக்கையில வந்திருப்பாங்க. தொடர்ச்சியா நீட லக்னம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஜாதகம் அமைப்பு இப்போ இருக்கும் அண்ணாச்சி. இப்ப மீன லக்கணத்துல பிறந்தவர் நல்லா பாருங்க, இந்த லக்கணம் குருவுடைய வீடு. ஆமா, இதுக்கு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இது 12வது வீடு. காலபுருஷ தத்துவத்துல 12. மீனாவது வீடு குருவுடைய வீடு. இங்க குருவும் சுக்கிரனும் பலம் பெறக்கூடிய வீடு. 2 சுபர்கள் பலம் பெறக்கூடிய வீடு. லக்னாதிபதியே இங்க யாருன்னா குரு பகவான். இவங்களுக்கு இந்த மீன லக்கணத்துக்கு பொதுவானது என்ன அப்படின்னா இது ஒரு அரசு வீடு. இவங்களோ இவங்களுடைய தாய் தந்தை அப்படிங்கிற யாராவது அரசுல இருக்காங்களா அல்லது உங்க ஃபேமிலியில ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களான்னு கேட்டா ஆமாம்பா. அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அல்லது அரசியல் சம்மந்தப்பட்டவங்க. கோயில் திருப்பணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வீடு இந்த வீடு. வெளியூர் தொடர்புகள் உண்டு. இவங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி மனப்பான்மையும் இங்கே இருக்கும். மற்றவங்க மத்தியில் தலைமை தாங்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களா நிறைய மீனத்தை பார்க்க முடியும். பயணம் சார்ந்த துறைகள், உபதேசம் பண்ணக்கூடிய துறைகள், இது சூப்பராக இருக்கும். சோசியரா இருக்கேன், ஆசிரியரா இருக்கேன், நான் ரயில்வேல இருக்கேன், ஏர்போர்ட்ல இருக்கேன், டிராவல்ஸில் இருக்கேன். இதுக்கெல்லாம் இது வந்து நல்லா இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் உண்டு. அப்படியாச்சு. மீன 2 இன்கம் இருக்கும். வேலை பார்த்துட்டே இருப்போம், வாடகை வந்துகிட்டு இருக்கும். அல்லது 2 பேர் வருமானம் செய்வாங்க. 2 இன்கம் இருக்கும். இப்படி பொதுவாக அது நீங்க சொல்லலாம்னாச்சு. எது மீனம். ஆமா, அது உபதேசம் பண்றது, அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு இடம். இங்க குரு பலம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப பலம்னா என்ன? குரு லக்கணத்துல இருப்பார். லக்கணத்துல குரு திக்பலம்னு வேற வந்துடும். ஆட்சி பெற்றுவார். 5ஆம் இடத்துல உச்ச பலம். 7ல இருந்தா லக்கணத்தை பார்ப்பார். அது பாதகமா இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பார். 9ல இருந்தாலும் பார்ப்பார். 10ல இருந்தாலும் ஆட்சி பெற்ற பலம். 10ல வந்து நல்ல பலம். அப்ப குரு லக்கணத்துல 5ல 7ல 9ல 10ல விருச்சிகத்துல மீனத்துல இந்த அமைப்புகள்ல இந்த குரு அமைஞ்சிட்டா இஸ் வெரி கிரேட். அப்படி நீங்க ரைட் போட்டிருக்க. இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, மனம் போன ஒரு வாழ்க்கை உண்டு. இவருடைய எண்ணம் என்னவோ அது அங்க ஈடேறும். ஆரம்பத்துல ஒரு எண்ணம் இருக்கும், இடைப்பட்டதுல இருக்கும், மத்தியம வயசுக்கு மேல ஒரு ஆசை வரும். அதுதான் மெயின். நான் ஆரம்பத்திலேயே நினைச்சேன், நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடியவங்க மிக குறைவு. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அரசியல்ல வந்துட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அஸ்ட்ராலஜிக்கு வந்துட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் டெக்ஸ்டைலுக்கு வந்துட்டேன். பாதிக்கு மேல ஒரு துறையை மாத்தி உயர கொடுத்துரும் இவங்களுக்கு. இதுல எல்லாம் மாற்றமே இல்லை. சரி, இந்த குரு பகவான் வந்து 12ல போயிட்டார் சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 12 6 3 ஆமா 8 3 6 8 12ல போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன சார்னா அதுல ஸ்பெசிபிக்கா 12ல இருந்தா பர்வத யோகம். அந்த 12ஆம் இடமே கும்பம், உயர்ந்த அந்தஸ்துல வச்சிடும். பின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கூட்டு குடும்பமா இருக்குது, கும்பாபிஷேகம் பண்றது, இப்படி பல விஷயங்களை கொடுக்கும். ஆனா இவருக்கு உடல்நல குறைவு, ஒரு மருத்துவ செலவு, ஒரு கண்டம் தப்பிச்சாருன்னா ஆமாம் பாரு மைனஸ்ன்னு அது பிளஸ்ன்னு இது என்ன புரியுது. ஆமா, இவருக்கும் பயணம் அதிகம் இருக்கும். சரி, லக்னாதிபதி 8ல போயிட்டார் சார். எங்க போயிட்டாரு? 8ல போயிட்டார். அப்படின்னா 8ஆம் இடம் நீங்க ஐயோன்ற கூடாது, செல்வந்தரா இருக்கும். 8ஆம் இடம் பெரும் செல்வம். 8ல இருந்து 2 பார்க்கும். பெரும் செல்வந்தரா இருப்பார். தனஸ்தானத்தையே பார்க்கும். ஆமா, ஒரு ஏமாற்றம்,
வம்பு, வழக்கு, விபத்து, சர்ஜரி, இதுல 4 2 1 சந்திச்சிருப்பார். இவ்வளவுதான். உறவுகளை பிரிந்தவர், சொந்த பந்தங்கள்லாம் பிரிந்தவர், இப்படி சொல்லணும். ஆனா ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுக்குமானா கொடுக்கும், ஆயுள் பலத்தை கொடுக்கும். மாயாஜாலம் போல வாழ்க்கை மாறிடும். 8ல் விட்டார். என்னைய மாதிரி கஷ்டப்பட்டவனும் இல்லை, என்ன மாதிரி உயரம் வந்தவனும் இல்லை. செலவு புரியுதா? அதுதான் அங்கே 8ல் இருக்கும். இதே லக்னாதிபதி இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துல போயிட்டாருன்னா அந்த உட்கார்ந்து வீடு சிம்ம வீடு பாருங்க. 6ஆம் இடத்துல நல்ல பதவியில் இருக்காங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. அது 10ஆம் இடத்தை போய் பார்க்கறதுனால ஜீவனத்துக்கு குறை வராது. அன்னதான பிரியர், முருகன் அருள் பெற்றவர். இங்கேயும் 12ஆம் இடத்தை பார்க்கும். பர்வத யோகம், பயணம், தர்ம சிந்தனை, சொல்லிக்கிட்டே வரலாம். இங்க மறைஞ்சிருச்சேன்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த லக்கணத்துக்கு 6ல் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். முதல்ல ஒரு தொழில் செஞ்சு லாஸ் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பணம் விரையமாச்சு சார், அது ஓகே. ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்துரும். சிம்ம வீட்டில இருந்து கும்ப வீட்டை பார்க்கு, கோபுரம் போல உயர்ந்துருவார். நீங்க அச்சப்பட வேண்டியதே இல்லை. சரி, இங்க தனத்துக்கு உண்டானவர் 2ஆம் இடத்துக்கு உண்டானவர் 9ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வா குருவோட ஜாயின் பண்ணி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. குரு பார்வையில செவ்வாய், செவ்வாய் பார்வையில குரு இருந்துச்சுன்னாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். எப்படி? ரொம்ப சூப்பர். ரொம்ப ரொம்ப சூப்பர். பழக்க வழக்கம், குடும்பத்தோட பழகிறது, எல்லாரோடையும் இணைஞ்சு போறது, புரியுதா சொல்றது? ஒரு உயர்ந்த அந்தஸ்துல வந்துடுவார். அரசு துறையிலையோ அரசியல்லையோ ஒரு பெரிய ஆளாயிருவார். இவர் வாக்கு பலிக்கும். ஏன்னா லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்றாரு, லக்னாதிபதியும் 9 குருவையும் சேர்றாரு. எப்படி இருக்கும்? தெய்வீகமா இருப்பாங்க. இது ரொம்ப சூப்பர், மாறவே செய்யாது. இங்க சுக்கிரன் பலப்பட்டா கவனமா இருக்கணும். ஆமா, அது ரொம்ப கஷ்டம். 3 8 கூடியவன், 8ஆம் இந்த சுக்கிரன் பலம் பெற்று புதனோட சேர்ந்துட்டான்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சுக்கிரன் புதன் சேர்ந்துருச்சியா ஐயா, கூட்டாளி, வீடு மனை விஷயத்துல கவனமாறு, வாகனத்துல கவனமாறு, படிக்கிற காலங்களில் எச்சரிக்கையா இருக்கணும். இல்லை இடம் மாதிரி போய் வெளியே படி, ஹெல்த்தை பார்த்துக்கோ, தாயாருக்கு பார்த்துக்கோ, இப்படித்தான் சொல்லணும். கரெக்டான சொல்றது? சுக்கிரன் புதன் சேர்ந்து என்னுடைய நண்பர் ஜாதகத்துல மீனலக்கணம் சுக்கிரன் புதன் சேர்க்க தாயார் கூட பிறந்தவனுக்கு மனநிலையே பாதிச்சிருச்சு. முதல்ல வாங்கின ஒரு இடம் ரெக்கார்டை முடிக்க முடியல, முழு பணம் செட்டில் ஆயிடுச்சு, ரெக்கார்டு கம்ப்ளீட் ஆகல. முதல்ல சரி பண்ணிட்டுல பணம் கொடுக்கணும். ஆமா, பணம் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி சரி பண்ண முடியும்? எப்படி பண்ணும்? கிரகம் விதி வலியது, இது அனுபவப்பட்டு தான் இவரும் கேட்பார். இங்க சுக்கிரன் கெடுவது ராஜயோகம். அப்ப சுக்கிரன் நீசமாயிருச்சு, 6 8 12 போயிருச்சா, ஜாதகர் வெரி வெரி சூப்பர். மேலக்கணத்துக்கு சுக்கிரன் கெட்டவங்க பாருங்க, பின்னி எடுத்து உயரம் போய்கிட்டே இருப்பாங்க, கஷ்டத்தெல்லாம் தவிடு விடாக்கி போயிடுவாங்க. ஒரு நீச்சம், மறைவு, ஒரு அஸ்தங்கம், இந்த மாதிரி ஆகுறவங்க அவங்க பட்ட கஷ்டமும் ஒரு கிஷ்டி சார். ஆனா அவங்க வளர்ந்த விதமும் ஒரு வரலாறு தான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்துல கொண்டு விட்டு, அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சார் எனக்கு இப்பதான் ஜோசியர்லாம் சொன்னாங்க, நான் நம்பல, எனக்கு இப்பதான் அந்த நம்பிக்கையே வருதும்பாங்க. எப்படி? அனுபவிச்சுதான் ஆகணும், இதுல ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இங்க சுக்கிரன் கெடுவது நல்லது. சார் அவன் 8ஆம் அதிபதியா கெட்டுட்டானே சார், ஆயுளுக்கு பலம் குறைஞ்சிருமா? 8ஆம் அதிபதியா கெட்டதனால் இங்கேயும் ஏமாற்றம் உண்டு. அந்த ஏமாற்றத்தை வெளியே சொல்ல முடியாது. 8ஆம் அதிபதி பலம் பெற்றாலும் ஏமாற்ற வழக்கு உண்டு. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்பீங்க. அது பலமான கிரகத்துடைய ஒரு ஏமாற்றத்தை நீங்க சொல்லிடலாம், அதுல வர்ற அவப்பேரை நீங்க சொல்லிடலாம். நீச்சம்னா அதை சொன்னா மதிப்பு குறை சொல்ல மாட்டான். ஏதோ பிரச்சனை எனக்கு அப்படி, என்ன பிரச்சனை சொல்ல மாட்டான். இதுதான் நீச்சத்துக்கும் ஆட்சிக்கு உள்ள வித்தியாசம். இங்க பலம் குறையிறது என்னது நல்லது. அப்ப எங்க போய் பலம் குறைவாரு? மீன லக்கணத்துக்கு 7ல் போய் நீசமாவார். அப்ப கூட்டாளி, திருமணங்கிற விஷயத்துல கவனமா இருங்கிறத சொல்லணும். கரெக்டா நான் சொல்றது? பெண் சாபம் இல்லாம பாத்துக்கோன்னு சொல்லணும். ஓ அப்படின்னு. நான் கன்னி சாப வீடுன்னா அங்க போய் பாவி உட்காரக்கூடாது, புரியுதா? இப்படி எல்லாம் ஒரு கணக்கு. சரி, ரைட்டு, ஓகே. புதனும் சுக்கிரனும் சேர்ந்தா அதை சொல்லிட்டேன். புதன் 4க்கும் 7 கூடவனா வருவாரு, பாதகாதிபதி. இங்க பாதகாதிபதி பலம் போறதும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். போருக்கு ஆசைப்படாம கவனமாரு, கூட்டாளியில கவனமாருன்னு சொல்லணும். புதன் பலமான கல்வியை கொடுத்துரும். என்னைக்குமே இந்த புதனுக்கு செவ்வாய், சனி இவங்க சேரும் போதுதான் கல்வியில கவனமா இருக்கணும். அரியர் வந்துடுறது, தடை வந்துடுறது, ஏதோ ஒண்ணு வந்துடும். அது செவ்வாய் புதன் சேர்க்கலாம், கல்வியில கவனமா இருக்கணும். இப்ப எப்பவுமே பொதுவா எல்லா ராசிக்குமே. அப்ப இந்த லக்கணத்துக்கு எப்படி சார்? செவ்வாய் உங்களுக்கு 2 9 கூட என்னன்னா அந்த புதன் பாதகாதிபதியார், கல்விக்காரகனே பாதகாதி, யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கணக்கு. இங்க 7ஆம் அதிபதி புதன் பலம் பெற்று
சந்திரனோட சேர்க்கை பெற்றாலும் ம் சனியோட சேர்க்கப்பட்டாலும் உங்களுக்கு செவ்வாயோட சேர்க்கப்பட்டாலும் பொது வாழ்க்கையில ஒரு தலைமை பொறுப்பு வந்துடும். ம் அதுல மாறவே செய்யாது, தலைமை பொறுப்பு வந்துடும். இங்க சனி ஒரு ஜாதகத்துல பலம் பெறுறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ம் 11 கூடிய மாரகாதிபதி. ஆமா அப்ப இந்த 11ஆம் பாவாதிபதி சனி புதன் சுக்கிரன் எங்கேயாவது சேர்ந்து ஒரு இடத்த பார்த்துச்சுன்னா அந்த உயிர்காரத்துவத்துல கவனங்கணும். அத்தை கவனம், 4ஆம் இடத்துல உட்காந்தா தாயார் தாய் வழி வர்க்கம் அப்படி சொல்லணும். இவருக்கு வண்டி வாகனத்துல கவனம்னு சொல்லணும். இங்கே சனி பகவான் நீச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு நீச்சபங்க ராஜயோகம்னு ஒன்று தருது. இதே சனி பலம் பெற்றுட்டா அதுலேயும் ஒரு பாதிப்பு இருக்கும், புரியுதா? அதுல ரெக்கவர் ஆகி வர்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும். நீச்சம் பெறும் போது குயிக்கா ம் இவ்வளவுதான், சூப்பர் சூப்பர் புரியுதா? இந்த மீன லக்கணத்துக்கு இந்த அமைப்பு இருந்தாலே போதும். இங்க குரு சந்திரன் இந்த மீன லக்கணத்துக்கு என்னது? குருச்சந்திரன் குரு செவ்வா, ம் குரு சந்திரன் குரு செவ்வா எங்க இணைவு இருந்தாலும் கூடுனாலும் பார்த்தாலும் சூப்பரா இருக்கும். ம் ம் சுக்கிரன் கெடுவதும் சுக்கிரன் புதன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பர். ம் எப்படி? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மறைஞ்சா கூட நல்லது. ஆமா, மன வாழ்க்கையில தொந்தரவு இருக்கும், ஆனா அந்தஸ்துங்கிற ஸ்டேட்டஸ்ங்கிற விஷயத்துல யோகத்தை கொடுக்கும். ம் 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 இவங்க அந்த கஷ்டங்களை கடந்து வருவாங்களாங்கிறதுக்கு தான் இது. சூப்பர் சூப்பர். ம் கஷ்டம். ஆமா, இது மீன லக்கணம். படாம யாரும் மேல வர முடியல. ம். இப்ப மீனலக்கணக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடலாம். ம் அவங்களே பாத்துக்கலாம் லக்னம் எங்க போட்டிருக்கோ அதுல இருந்து கரெக்டா நீங்க சொல்ற காம்பினேஷன் இருக்கு. ஒன்னோ இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட காம்பினேஷனோ இருக்கு, ஜெயிச்சிருவோம். அவ்வளவுதான், ஒண்ணு இருந்தா கூட போதும். இதை நீங்க அழகா சொல்லிட்டே வரலாம். ஆனா இப்ப சந்திரன் பலம் பெற்றுன்னு வச்சுக்கோங்க, அது அப்புறம் ஆச்சு இந்த லக்கணத்துக்கு அவர் யாரு? ஒரு 5 5 குடி. 5 அப்ப இங்க சந்திரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும். ம் அதனாலதான் குரு சந்திரன் குரு செவ்வாய் சந்திரன். ஓகே. இங்க சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம்லாம் நல்லா வேலை செய்யும். குருச்சந்திர யோகம் நல்லா வேலை செய்யும் இங்க. ம் 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 ஆனா சரி, சந்திரன் பாதிச்சுட்டு ஒரு ஆளுக்கு சந்திரன் பாதிச்சிடும், செவ்வாய் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ம் 5 கெட்டு போச்சு 9 நல்லா இருக்கா, 9 கெட்டு போச்சு 5 நல்லா இருக்கா, ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கா, ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கா. இது லக்னாதிபதி பாக்காரா சார்? லக்னாதிபதி எங்க பார்த்தாலும் எங்க சேர்ந்தாலும் தோஷத்தை போக்குவார். ம் ம் லக்னாதிபதி எங்க பார்த்தாலும் தோஷத்தை போக்கிடுவார். ம் இப்போ ஒருவேளை செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்கணும் நீங்க நினைச்சு? பொதுவாவே சொல்லிட்டேன், எந்த லக்கணமாக இருந்தாலும் செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம்னு சொல்லிட்டேன். மங்களகாரகம். இது 2 9 அதை கேட்டேன் நான். ரொம்ப டாப்பா இருக்கும். ம் இந்த லக்கணத்துக்கு 2 9 கூட இல்லையா? இந்த 2 9 லக்கணத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ம் 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 ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே குரு வீட்டுல லக்கணம் விழுந்து ம் 9 கூடியவன் அந்த குருவோட சேர்ந்தாலும் குரு வீட்டுல இருந்தாலும் வெரி 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 குட், சூப்பர். ரொம்ப 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 சூப்பர். ம் ஏன்னா 9 கூடியவன் இவன் காலப்புருஷத்துக்கு 9 கூடியவன். ம் ம் இப்படி நான் ஏற்கனவே சொன்னதுதான். சூப்பர் சூப்பர். ஒரு ஜாதகம் நல்லா இருக்குங்கிறதுக்கு நான் ஒவ்வொரு தினம் சொல்லிக்கிட்டே வரேன். இல்ல அதனாலதான் நம்ம உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாச்சி, நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம் அண்ணாச்சி, உங்கள்கிட்ட வரப்பே கேட்டிருப்பாங்களே. நிறைய பேர் உங்க இதை பாக்குறோம், இம்ப்ரெஸ்ஸா இருக்கு, நல்லா இருக்கு, அது என் வாழ்க்கையில சரியா இருக்கு. ஒரு சிலர் எனக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சார், ஊக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வியாதிக்காரனுக்கு வியாதி குணமாயிரும்னு சொல்லி நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா அதுலயே பாதி குணமாயிரும். ஐயா அது கஷ்டப்படுவது, இந்த வியாதி குணப்படுத்த முடியாது, முடிஞ்சா மருந்து சாப்பிட்டு பாருங்கன்னா அங்க அவரு சோர்ந்துருவார். புரியுதா? அதே மாதிரி தளர்ந்த ஒருவருக்கு தைரியம் கொடுக்க திட்டம் கொடுத்து அனுப்பணும். அது இருக்கணும், அது இருந்தா நம்ம சொல்ல முடியும். இருக்கணும், அதை எடுத்து சொல்லணும், வயசையும் பார்க்கணும். ஆனாலும் யோகம் எங்க இருக்குன்னு தேடணும். எல்லாத்துக்கும் வழி உண்டு, எல்லாத்துக்கும் இருக்கும். அதை சொல்லக்கூடிய விதம், இந்த பாரு உனக்கு இவ்வளவுதான், பேராசைப்படாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ஏத்துக்குவாங்கல்ல. போதுங்கிற மனசு வரும்போது எல்லாத்துக்கும் ஏன் சந்தோஷம் தானே. அவரை விட பெரிய ஆள வரணும், பொறாமைன்னு ஒண்ணு வரும்போது தானே சிக்கல் வருது. தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போதுதானே சிக்கல், பொறாமைன்னு வரும்போது தானே சிக்கல். போதும், எனக்கு இது போதும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னா என்ன பிரச்சனை? நிச்சயமா 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 அதை எடுத்து சொல்றதுதான் ஜோதிடர். ஆமா, அது அவங்க பக்குவமா எடுத்து சொல்றது பெரிய விஷயம். கிரகங்களோட வந்தவங்களுடைய நிலை அறிஞ்சு, வயசறிஞ்சு, கிரகங்களுடைய தன்மை அறிஞ்சு நீங்க எடுத்து சொல்லணும். ஒரு கவுன்சிலிங்கும் கொடுக்கணும், ஊக்கமும் படுத்தணும், எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும். அவர் தான் ஜோதிடர். சூப்பர் அண்ணாச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணாச்சி, சுகமே சொல்லுங்க.